ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 4 கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்கள். அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி கீழே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இது ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால ஒரு பேசிக்காக தான் நான் இந்த மாதிரி லைன் போட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக போடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இதே மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஆரி நீடில் எடுத்துகிட்டு எப்போதும் போல் இந்த எண்டில் வந்து ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டை ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிருங்க. ஜிக்ஸாக் போடணுன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் போல் இந்த நீடில் இங்கேருந்து நம்ம டிசைன் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போ நம்ம ஒரு கிரிப் செயின் போடுவோமா அந்த மாதிரி ஒரு கிரிப் செயின் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் ஒரு கிரிப் செயின் போடுவோமா அந்த மாதிரி ஒரு கிரிப் செயினை போட்டு த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துகிட்டு இந்த இருக்குல்ல இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஷார்ப் பாயிண்டில் நீடியில் மறுபடியும் துணியில் குத்தி நூலை மாட்டி இப்படி வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்து கிரிப் பண்ணிக்கணும். இப்படி கிரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிப் பண்ணிவிட்டு அதை அப்படி இப்படி திருப்பணும். கிரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி இந்த ஷார்ப்பில் ஒரு செயின் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே செயின் மாட்டியாச்சா? இப்போ இந்த செயினை இந்த மாதிரி கிரிப் பண்ணியிருக்கணும். கிரிப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகணும். கீழே உள்ள நூலை வந்து நம்ம விடக்கூடாது, பிடிச்சிருக்கணும். அப்போ தான் இங்கே ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஷார்ப்பில் இன்னொரு செயின் போட்டாச்சா? திரும்ப கிரிப் பண்ணுறோம். திரும்ப கிரிப் பண்ணிவிட்டு கீழே உள்ள நூலை கையால் பிடிச்சிருக்கணும். இந்த ஷார்ப்பில் ஒரு செயின் போடுறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இதை நான் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் வந்து நம்ம வந்து சின்னதாக தான் போடணும். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம சின்னதாக தான் போடணும். நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்னதாக போட ட்ரை பண்ணலாம். இது வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும்னா, இப்போ த்ரெட் லோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து த்ரெட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் மூலயமா தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கிரிப் பண்ணி இங்கே கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் செயின் போட்டு சும்மா நார்மல் செயின் போட்டு ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபயர் ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் ஒரு பேஸு. அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே கொண்டு போய் திரும்ப ஒரு செயின் போயிட்டு நல்லா இப்படி கிரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துடணும். கிரிப் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துடணும். கீழே வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. மேலே ஒரு செயினை போட்டு இப்படி கிரிப் பண்ணி திரும்ப கிரிப் பண்ணி இங்கே வந்து ஒரு எண் நாட்டு எப்போதும் போல் நாட்டை போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ போட்டாச்சு. அதுக்கு கீழே உள்ளதை வெளியே இழுத்து இப்படி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஜிக்ஸாக் போடணும். இந்த மாதிரி தான் போகணும். நான் அது பெருசாக போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த ஜிக்ஸாகை வந்து நம்ம சின்னதாக
நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அங்கே எப்படி நம்ம சின்னதாக அந்த சிக்ஸாக்கை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன், கவனிங்க. சின்னதாக ஒரு கிரிப் செயின் போட்டுட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி சின்னதாக எனக்குள்ளே அந்த நீடில் சைட்டாக தான் யூஸ் பண்ணணும். நீடில் வந்து எனக்குள்ளே குத்தி திரும்ப நூலை கீழே மாட்டி இப்படி வெளியில் எடுத்து இப்படி ஒரு கிரிப்னஸ் கொடுத்து அப்புறம் இப்படி போடணும். திரும்ப மாட்டி ஒரு கிரிப்னஸ் கொடுத்து இப்படி போடணும். திரும்ப இப்படி மாட்டி ஒரு கிரிப்னஸ் கொடுத்து இங்கே ஒரு செயின் போடணும். இங்கே திரும்ப இதை மாட்டி இங்கே ஒரு கிரிப்னஸ் கொடுத்து இங்கே ஒரு செயின் போடணும். இதுக்கு முன்னாடி 4 கிளாஸஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். புரியலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும் சின்னதாக. இதே மெத்தடு தான் த்ரெட்டில் என்ன டபுள் த்ரெட்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இதே மாதிரி தான் போடணும். த்ரெட்லேயும் போட்டு பழகி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிரிப்னஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து நீட்டில் எடுக்காதீங்க, அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஒரு கிரிப்னஸ், இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு செயின் வந்து உங்களுக்கு அங்கே வந்து இருக்கும். இந்த மாதிரி மாட்டி நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நாட் போடுறது ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே நான் சொல்லிக் கொடுக்குறேன், இதுலேயும் சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ கடைசியாக ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த த்ரெட்டை பெருசாக இழுத்தாச்சு. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு செயின் போட்டு அந்த பெருசுக்குள்ளே சின்னதை இழுக்கணும். இழுத்துட்டு என்ன செய்யணும்னா இது கீழே சின்னது இருக்குல்ல, அந்த நூலை இதில் விட்டு இப்படி இழுத்துடணும். இழுத்துட்டா நாட்டு விழுந்துடும், அவ்வளோதான். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜெரியில் போட்டு பார்த்தாச்சு. சில்க் த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி டபுளாக நூலை எடுத்துக்கிட்டோம். டபுளாக நூலை எடுத்துக்கிட்டு எண்டில் ஒரு நாட் போட்டாச்சு. இதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரேம்க்கு கீழே இந்த த்ரெட்டை கொண்டு போயிடணும். நான் சின்னதாகவே போட்டு காட்டுறேன். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கிரிப் செயின் போடுவோம்ல, அந்த மாதிரியே ஒரு கிரிப் செயின் போட்டுக்கோங்க. நூலை மாட்டியாச்சு. இப்போ கீழே ஒரு நூலை ஃப்ரீயாக விட்டுறணும். அது போய் அப்படியே கிரிப்பாக அங்கே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நீடில் உள்ள குத்தி ஒரு கிரிப் செயின் போட்டு இந்த சைடு இழுத்தாச்சு. இழுத்துட்டு எனக்குள்ளே திரும்ப நீடில் உள்ள குத்தி நூலை கீழே மாட்டி மேலே இழுக்கணும். இழுத்து ஜெரிக்கு எப்படி நம்ம கிரிப் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் கிரிப் பண்ணி இப்படி கொண்டு வரணும். கீழே த்ரெட்டை பிடிச்சிருக்கணும், விட்டுட்டோம்னா கிரிப்னஸ் கிடைக்காது. அதே மாதிரி இங்கேயும் கீழேயும் குத்தி இந்த மாதிரி கிரிப் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஜெரி எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும். அதில் ஒரு நூலாக யூஸ் பண்ணுவோம், அதில் டபுளாக யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். முழுசாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு இதை முடிச்சிடலாம்.
பெரிய த்ரெட்டுக்குள்ளே கீழே ஒரு நாட் செயின் போட்டு சின்ன த்ரெட்டுக்குள்ளே இழுக்கிறோம். இழுத்துட்டு பெருசுலேயே விட்டு சின்ன நூலுக்குள்ளே மாட்டி இழுத்துட்டா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிக்ஸாக்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.